இலங்கை ஆண்ட ராவணன் இந்த ஒரு லிங்கத்துக்காக அவரோட 10 தலைகளை 5 தலையை வெட்டினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராவணன் ஒரு சிவபக்தர்னு. அவங்க அம்மாக்காக சிவனோட ஆத்மலிங்கத்தையே வாங்க ராவணன் கடுமையான தவ இருக்காரு. சாகாவரம் கொடுக்கிற ஆத்மலிங்கத்துக்கிட்ட என்ன வேணும்னாலும் நடக்கும். ராவனோட கடும் தவத்துக்கு அப்புறமும் சிவன் காட்சியளிக்காதனால ராவணன் அவரோட 10 தலைகள் இருந்து ஒவ்வொரு தலையா வெட்டி சிவனுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ராவனோட கடும் பக்தியை பார்த்த சிவபெருமான் ராவணன் முன்னால தோன்றி தன்னுடைய ஆத்மலிங்கத்தை வரமா கொடுக்கிறாரு. அது கூடயே ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு. இந்த ஆத்மலிங்கத்தை எங்க வைக்கிறாயோ அங்கேயே பிரதிஷ்டை ஆயிடும் அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நாரதர் ராவணன் கிட்ட ஆத்மலிங்கம் இருந்தா நல்லதில்லை அப்படின்னு விநாயகர் கிட்ட முறையிடுறாரு. அதை கேட்ட விநாயகர் ராவணன் சந்தி பூஜை செய்யறதுக்காக முருடேஸ்வரர் கடற்கரைக்கு வரும்போது ராவணன் லிங்கத்தை கீழே வைக்க கூடாதுங்கிறனால மாறு வேஷத்துல இருக்கும் விநாயகர் கிட்ட லிங்கத்தை கொடுக்குறாரு. பூஜை முடியறதுக்கு முன்னாலேயே தந்திரமான விநாயகர் ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிடறாரு. கோபமான ராவணன் விநாயகர் அடிச்சுட்டு லிங்கத்தை அவரோட 20 கையால எடுக்க முயற்சி பண்றாரு. அப்போ அந்த லிங்கம் 5 பாகங்களா பிரிஞ்சிருது. பிரிஞ்ச சக்தி வாய்ந்த ஆத்மலிங்கம் கோகர்னாலையும் மற்ற 4 பாகங்கள் முருடேஸ்வரலையும் அதோட சுற்று வட்டாரத்திலையும் அமைஞ்சிருக்கு.